ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தோட 9வது ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய ஆன்மீக கதைக்கு செல்வோம். பிதரோ வசவசாத்யா யஸ்வினோ மருதோ மனுஹு வாயுர்வக்னி பிரஜா பிராணஹ ரிதுகர்த்தா பிரபாகரஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த ஸ்லோகத்திலையும் போன ஸ்லோகங்களின் தொடர்ச்சியாகவே நம்ம அகத்தியர் நம்மளோட சூரிய பகவானை பற்றி புகழ்ந்து பாடுறாராம். பிதரோ வசவசாத்யா யஸ்வினோ மருதோ மனுஹு. பிதரோஹோ அதாவது அனைவருக்கும் பித்ருவாக, அனைவருக்குமே இந்த உலகத்தில் தோன்றிய மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு முன்னோர்களின் சொரூபமாக இருக்காராம் நம்மளோட சூரியன். இதை 2 விதமாக வச்சுக்கலாம். என்னன்னா நம்மளோட முன்னோராக இருப்பவர் சூரியன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு முன்னோர்களாக வாழ்ந்த மனிதர்களின் ஸ்வரூபமாக இருப்பவரும் நம்மளோட சூரியன் அப்படின்னும் வச்சுக்கலாம். 2 அர்த்தங்களை சொல்கிறா இந்த ஸ்லோகத்தில் இந்த வரிக்கு. பிதரோ வசவத் சாத்யா யஸ்வினோ மருதோ மனுஹு வாயுர் வக்னி பிரஜாபானஹ ரிதுகர்த்தா பிரபாகரஹ. அதாவது 5 பூதங்களுக்கும் அதிபதியாக இருப்பாராம் நம்மளோட சூரியன். அதாவது வாயு, அக்னியிலேருந்து தொடங்கி நீர், நீர் நிலம் வரைக்கும் 5 பூதங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாக இருக்காராம் நம்மளோட ஆதித்யன். அது மட்டும் அல்லாமல் இந்த ருத்துகர்த்தா பிரபாகரஹ, அதாவது ருத்துகர்த்தா இந்த ரித்துக்கள் எல்லாத்துக்குமே இந்த சீசன்ஸ் எல்லாம் வரும்ல, இந்த பருவங்களுக்கு இந்த சீசன்ஸுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார் நம்மளோட சூரியன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் 11 ஆழ்வார்களின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள், முக்கியமான தருணங்களை பார்த்தோம். இந்த மாதிரி அவளுக்கு அந்த விஷ்ணு மேலே இருந்த அந்த அதீத பக்தி, அந்த ஒரு பிரேமை, அது எல்லாமே அவளுக்குள்ளே காமனாக இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார் தான் பார்க்க போகிறோம். அதனால் இவாகிட்டேருந்து இந்த முழு ஆழ்வார்களோட இந்த 12 நபர்கள்கிட்டேருந்தும் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம், பக்தி இருந்தால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்படி விஷ்ணு மேலே அதீத பக்தி வச்ச இவரோட வரிசையில் கடைசியாக வருகிற ஒரு ஆழ்வாரின் பெயர் தான் திருமங்கை ஆழ்வார். இவர் தான் 12வது ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்கள் வரிசையில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற கதை, நம்ம பார்க்க போகிற கதை திருமங்கை ஆழ்வாரோட கதை தான் அது. இந்த திருமங்கை ஆழ்வார் யார், இவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம திருமங்கை ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டால், இவர் ஒரு சாதாரண நபராக இருக்கார். விஷ்ணு மேலே பக்தி இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய பக்தி அவருக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சலாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்தி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு வைஷ்ணவ வைத்தியரின் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார். இந்த மாதிரி வைஷ்ணவ வைத்தியரின் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கும் போது அந்த பெண்ணும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்ததுனால அவரோட வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கத்தெல்லாம் நம்மளோட திருமங்கை ஆழ்வாரோட வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். இதை பார்த்த உடனேயே, ஓஹோ வைஷ்ணவம்னா இதுதானா, விஷ்ணுனா இவர் தானா, இவர் மேலே இவ்வளோ பக்தி இருக்கா, இவரோட சம்மந்தப்பட்ட இவ்வளோ கதைகள் இருக்கா, அவருக்கு இவ்வளோ சக்திகள் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் நம்மளோட திருமங்கை ஆழ்வார். அதனால கொஞ்சமாக இருந்த அவரோட விஷ்ணு பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகவே ஆரம்பிக்கிறது தான். இப்படி ஆய்ந்தே வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவரோட மனைவியாக இருக்கிற இந்த வைஷ்ணவ வைத்தியரின் பெண், அந்த வைஷ்ணவ வைத்தியரின் புதல்வி என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு அன்னதானத்தை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி வைஷ்ணவ பக்தர்களுக்கு அன்னதானம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேயே தன்கிட்ட இருக்கிற எல்லாம் காசு பணம் எல்லாத்தையுமே கொண்டு செல்வங்கள் எல்லாத்தையுமே கொண்டு இந்த அன்னதானத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாராம் நம்மளோட திருமங்கை ஆழ்வார். ஆனால் இந்த மாதிரி செலவு பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நேரிடலாம். ஒரு பெரிய முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது தான் அவரோட வாழ்க்கையில். அப்படி இவருக்கு அந்த கஷ்டம், இவருக்கு அந்த அதிர்ச்சி என்ன, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.